ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் மெமரி தான். ஸோ இது என்ன அப்படின்னா, நம்மளோட சாட் ஜிபிடிலே நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இது என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு சாட் ஜிபிடியில் போயிட்டு நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸை இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் சேட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி சேட் பண்ணும்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சேட் வந்து இங்கே இந்த இடத்துல ஒரு பாப்பப் வரும். இது முடிஞ்சிருச்சு, என்னால் வந்து இதை கண்டினியூ பண்ண முடியாது, நியூ சேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு பாப்பப் வரும். ஸோ அந்த மாதிரி பாப்பப் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, திரும்பவும் போய்ட்டு இங்கே போய்ட்டு நியூ சேட் கொடுத்து திரும்ப புது சேட் வரும், அதில் போய்ட்டு நீங்கள் வந்து சேட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து எல்லாமே கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு மெமரி வந்து மிஸ்ஸிங் ஆகுது இல்லைங்களா? ஸோ இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கான்டெக்ஸ்ட் மெமரி என்ன அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் மெமரி அப்படின்றது அந்த நீங்கள் கொடுக்குற அந்த கான்டெக்ஸ்ட், நீங்கள் சாட் ஜிபிடியில் டைப் பண்ணுறீங்க இல்லைங்களா, அதுதான் அந்த கான்டெக்ட் தான் ஷார்ட் டேர்ம் மெமரி. லாங் டேர்ம் மெமரி அப்படின்றது உங்களோட சில இன்ஃபர்மேஷன்ஸை வந்து சாட் ஜிபிடியில் எப்போவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் யார், நீங்கள் லாகின் பண்ணது, நீங்கள் என்னென்னலாம் பார்த்துருக்கீங்க, என்னென்ன டாப்பிக்லாம் பார்த்துருக்கீங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு மெமரியில் வச்சுட்டே இருக்கும். அது லாங் டேர்ம் மெமரி. இந்த ஷார்ட் டேர்ம் மெமரியில் இன்றைக்கி நீங்கள் என்னென்ன சாட் பண்ணீங்க, அந்த கண்டினியூட்டியை வந்து பிரேக் பண்ணுறது தான் வந்து ஷார்ட் டேர்ம் மெமரி. இன்னும் இதை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றதும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கான்டெக்ஸ்ட் மெமரி அப்படின்னா, இப்போ இந்த 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு 3ஆவதா ஒருத்தர் வந்து வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியல. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இவங்கள்ட்ட நாங்கள் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே வந்து சேர்ந்துட்டு இந்த மாதிரி பேசிப்பாங்க. ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா, இவங்களுக்கும் அந்த கான்டெக்ட் வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ இதே தான் நம்ம மல்டிபிள் எல்எல்எம் யூஸ் பண்ணும்போதோ இல்லை சாட் ஜிபிடி இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போதோ நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு சாட் ஜிபிடியில் போய்ட்டு நீங்கள் வந்து ஒரு கான்டெக்ஸ்ட் ரெடி பண்ணுறீங்க. அந்த கான்டெக்ஸ்ட் வந்து பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு பிளானை ரெடி பண்ணிவிட்டு அந்த பிளான் கிடைச்ச உடனே நீங்கள் உங்களோட ரெக்குவயர்மெண்ட் டாக்குமெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கிறாங்க பாருங்க. கிவ் மீ த கம்ப்ளீட் கான்டெக்ஸ்ட் வாட் எவர் வீடன் மாடியூல் அப்படின்ற மாதிரி கொடுத்து நீங்கள் ஒரு கான்டெக்ஸ்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதை பண்ணுங்கள். அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப இந்த இது வந்து முடிஞ்சிடும் இல்லைங்களா? இது முடிஞ்சவொடனே நீங்கள் வந்து புதுசாக வந்து ஒரு சேட் ஓப்பன் பண்ணுவீங்களா, அந்த சேட்டில் போனீங்கன்னா இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணலான்னா திரும்ப ஃபஸ்ட்டு இனிஷியலாக நீங்கள் வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நான் இதுதான் ஒர்க் பண்ணேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இதில் நிறைய சேட் பண்ணிட்டேன், அதனால் என்னால் வந்து இது கரெக்டாக எடுக்க முடியல. ஸோ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலே இது வந்து என்ன ஆகும்னா கண்டினியூ ஆகும். ஸோ உங்களோட கான்டெக்ஸ்ட் அங்கேருந்து இங்கே வந்து மேட்ச் ஆகிட்டு உங்களோட கண்டினியூட்டி வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ உங்களுக்கு என்ன என்ன இதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஒர்க்கை பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் முடிஞ்சால் கூட நீங்கள் வேறு இதில் போய்ட்டு ஒர்க் பண்ணும்போது இந்த கான்டெக்ஸ்ட்டை ஸ்விட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை நீங்கள் கண்டினியூ பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து இதோட பெனிஃபிட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினச்சிருக்கேன், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினச்சிருக்கேன். ஓகே, உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம்.